ஹாய்! இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கிறேன். அது என்னன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய எனக்கு பிடித்த 10 பாடல்கள். த டாப் 10 மோஸ்ட் ஃபேவரைட் சாங்ஸ் ஆஃப் தளபதி விஜய். இந்த லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். உங்க லிஸ்ட் வேறையா இருக்கலாம். அப்படி உங்க லிஸ்ட் வேறையா இருந்ததுன்னா, அது என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா பெரிய சேலஞ்ச் என்னன்னா, விஜய் அவர்களுடைய படங்கள்ல பாடல்கள் தான் ஸ்பெஷல். அதிலிருந்து ஒரு 10 பாடல்கள செலக்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா, நான் நெறைய பார்த்த பாடல்கள், எனக்கு நெறைய விதத்தில பிடித்த பாடல்கள் என்ற ஒரு கருத்துல நான் இந்த 10 பாடல்கள செலக்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹரிஹரன் பவதாரணி அவர்களுடைய குரல்ல நம்ம இசைஞானி இளையராஜாவுடைய இசையில பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்திலிருந்து வரும் ஒரு பாடல். கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு மெலடி சாங். இதுல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா, ஷாலினி அவர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய டைரக்ஷன்ல. அந்த மாதிரி வரும். அது சிம்பாலிக்கலா என்னன்னா, இந்த பொண்ணு இவரை விட்டு விலகுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங். அத இவருடைய முகத்துல அந்த சோகம், ஏக்கம், இவன் நமக்கு கிடைப்பாளான்ற அந்த பரிதவிப்பெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரைட் சாங். ரொம்ப இதமான, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு கவுண்டவுன்ல 10வது இடத்தில். அடுத்த பாடலை பத்தி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அது என்ன பாடல்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. வித்யாசாகருடைய இசையில, யுகபாரதியுடைய வரிகள்ல, உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷலுடைய இனிமையான குரல்ல நம்ம விஜய் அவர்களும் த்ரிஷாவும் இணைந்து நடித்த பாடல். ரொம்ப அழகான லொக்கேஷன். இது ஒரு அற்புதமான மெலடி சாங்கு. 2 பேருக்கும் இடையிலான அந்த கெமிஸ்ட்ரி, விஜய் அவர்களுடைய அந்த ஸ்டைலிஷ் டான்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அந்த லொக்கேஷன், ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? 9வது இடத்தில். இந்த பாட்டு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். நீங்க தீவிர விஜய் ஃபேனா இருந்தா நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த பாடலை பாடியது நம்ம தளபதி விஜய் மற்றும் ஆண்ட்ரியா. மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ். மதன் கார்கி எழுதிய இந்த பாடலுக்கு நம்ம விஜயோடு சேர்ந்து நடிச்சவங்க காஜல் அகர்வால். இவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் காஜல் தான் விஜயோடைய பெஸ்ட் பேர் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டுல 2 பேருடைய டான்ஸும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த பாட்டுல நடுவுல ரேப் வரும். அந்த ரேப் தான் இந்த பாட்டினுடைய பிளஸ் பாயிண்ட். கண்டுபிடிச்சிங்களா? கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. ஐயாஹு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, ஒரு துள்ளலான ஒரு பாட்டு. நம்ம கவுண்டவுன்ல 8வது இடத்தில். அடுத்த பாடல் சங்கர் மகாதேவனுடைய இனிமையான குரல்ல, மணி சர்மாவுடைய இசையில, வாலியும் கபிலனும் இயற்றிய பாடல். நம்ம விஜயும் சிம்ரனும் சேர்ந்து ஆடியிருப்பாங்க. சிம்ரன் ஒரு மிகச்சிறந்த டான்சர்னு நம்ம விஜயே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து கலக்கின ஒரு குத்துப்பாட்டு தான் இந்த பாட்டு. கண்டுபிடிச்சிங்களா? இந்த பாட்டுல நடுவுல ஒரு ரேப் போர்ஷன் வரும். அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். 2 பேரும் பிச்சு உதறி இருப்பாங்க டான்ஸ்ல. நம்ம கவுண்டவுன்ல இந்த பாடல் 7வது இடத்தில். சரி, அடுத்த பாட்டுக்கு போலாமா? படத்தினுடைய பெயர் சொன்னா நீங்க உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனாலதான் நான் படத்தினுடைய பெயர் சொல்லாம மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இந்த பாட்டை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இமானுடைய இசையில, வைரமுத்துடைய வரிகள்ல நம்ம விஜய் அவர்கள் ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடிய பாடல். இந்த பாட்டு வந்து ஜப்பான்ல எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு லொக்கேஷன். அகெயின் காஜல் அகர்வாலோட நம்ம விஜயோடைய கெமிஸ்ட்ரி, அவங்க 2 பேருடைய ஜோடி அவ்வளோ அழகா இருக்கும்.
இது ஃபோக் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு மெலடி சாங். கண்டுபிடிச்சிங்களா? எஸ். கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும். நம்ம கவுண்டவுன்ல 6வது இடத்தில் இந்த பாடல். ஓகே, இதுவரை நாம பார்த்த பாடல்களை ஒரு ரீகேப் பண்ணிடுவோம். 10வது இடத்தில் என்னை தாலாட்ட வருவாளா, 9வது இடத்தில் தேன் தேன் தேன், 8வது இடத்தில் கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், 7வது இடத்தில் ஆழ்தோட்ட பூபதி, 6வது இடத்தில் கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாடல்கள் பத்தி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த 5 பாடல்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.